முன்னொரு காலத்துல மக்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பறவை இருக்கிறதா நம்பினாங்க. அதுதான் ஃபீனிக்ஸ். 500 வருஷங்கள் வாழக்கூடிய இந்த பறவை 500 வருஷங்களுக்கு அப்புறமா தனக்குன்னு வாசனை பொருட்களால அந்த ஒரு கூடை கட்டுமா. அந்த கூடை கட்டி அதுக்குள்ள போய் உட்கார்ந்து அதை நெருப்பில் இட்டு கொள்ளுமா. அது நெருப்பில் இட்டதுக்கு அப்புறமா அது எரிந்து சாம்பல் ஆகினதுக்கு அப்புறமா அந்த சாம்பல் இருந்து புத்துயிர் பெற்று புதிய பறவையா புத்துயிர் பெற்று உயிர் தெழுமா இந்த பறவை. இந்த ஃபீனிக்ஸ் பறவை கிரீஸ், ஈஜிப்ட் போன்ற நாடுகள்ல சூரிய கடவுளாகவும் அதிர்ஷ்டத்தின் சின்னமாகவும் பார்க்கப்படுது. ஃபீனிக்ஸ் சான் பிரான்சிஸ்கோவோட பிளாக்ல இடம்பெற்றிருக்கு. 1906 சான் பிரான்சிஸ்கோல ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பத்திலிருந்து அந்த சிட்டி மீண்டு எழுந்ததுக்காக ஃபீனிக்ஸ் பறவையை அதனுடைய பிளாக்ல வச்சிருக்காங்க. எது எப்படியோ, ஆனா இந்த ஃபீனிக்ஸ் பறவை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இந்த ஃபீனிக்ஸ் நமக்கு நம்பிக்கை மற்றும் புத்துயிர் பெற்று எழுதல் போன்ற நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்குது. வாழ்க்கையில எத்தனையோ சவால்களை நம்ம சந்திச்சாலும், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், அத்தனை கஷ்டங்கள்ல இருந்தும் நம்ம மீண்டு எழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்குது. 500 வருஷங்கள் வாழ்ந்துட்டு தனக்குத்தானே ரீஜுவினேட் பண்ணிக்குது பாருங்க. அதுதான் இந்த ஃபீனிக்ஸ் பறவையோட சிறப்பு. தேங்க்யூ.